அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல முன்னறிவிப்புகளை அல்லாஹ் செய்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் கடைசி பற்றி இறங்கினால் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வஃபாத்துக்கு முன்னால கடைசி ரமலானில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் இறங்கினால் இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு ரமலானிலும் ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு குர்ஆனை முழுமையாக ஓதி காண்பிப்பார்கள். ஆனால் நபியுடைய கடைசி ரமலானில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 தடவைகள் குர்ஆனை ஓதி காண்பித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியுடைய மகள் நபியுடைய மகளிடம் சொன்னார்கள், லா அஅதாக்கு இன்னக தஅலி ஃபாத்திமா, என்னுடைய அஜல் நெருங்கிவிட்டது என்று நான் நினைத்தேன். என்னுடைய அஜல் நெருங்கிவிட்டது என்று நான் நினைத்தேன். மகள் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எவருக்கு அனுப்பியிருந்தார்கள்? அனுப்பக்கூடிய நேரத்திலே சில வசனங்களை செய்தார்கள். இதுதான் இந்த வருடத்தான், இந்த வருடத்துக்கு பின்னால நீங்கள் என்னை சந்திப்பீர்களோ தெரியாது. சில நேரம் என்னுடைய மகனையும் இந்த மத்தியையும் கடந்து செல்வீர்கள், என்னை சந்திப்பீர்களோ தெரியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வசனங்களை செய்தார்கள். அவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள். நபியுடைய வாழ்க்கை ஒவ்வொரு பொய்யாக வாழ்ந்தார்கள். நபி அவர்களுடைய மகனை நான் சந்திப்பேன் என்று உணர்ந்தார்கள். அந்த நிலைமையை அவர்கள் இருந்தார்கள். அன்புடைய சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் வதாவிலே அதிகமான
அந்த நிகழ்வுடைய நேரத்திலே நபிக்கு இந்த தீர்வுக்கு இன்னைக்கு நாம முடிந்திருக்கக்கூடிய நாம ஏற்றிருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த கனிமாவுக்கு உதவியாக இருக்கிறது இந்த மதீனாவாக. எனக்கு இடம் தந்தார்கள், எனக்கு உதவி செய்தார்கள், எனக்கு தந்தார்கள், எனக்கு இடமாற்றிகள் தந்தார்கள். இந்த மதீனாவாசிகள் இந்த அன்சாரிகளோடு நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னும் சில அறிவிப்புகளை சொன்னார்கள். உங்களுடைய அடிமைகளோட கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். இன்னும் சொன்னார்கள், எந்த பாடமும் அப்பலா 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 தொழுகை இருக்கிறார்கள். இந்த கட்டத்திலே இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விவாதத்திற்கு அல்லாஹ் சில முன்னறிவிப்புகளை சொன்னார்கள். நபியுடைய கடைசி நேரம், நபியாளர்களுக்கு 2 சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டது. மலக்குள் மௌத் நபி அவர்களிடம் சந்தர்ப்பம் கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு 2 சந்தர்ப்பங்கள் தரப்படும். நீங்க எதை தெரிந்து செல்வீர்களோ அது உங்களுடைய விருப்பம். மலக்குள் சொன்னார்கள், அல்லாஹ் தாயுடைய கற்பனை முடிவு செய்யப்பட்ட காலம் முடிந்துவிட்டது. தாயுடைய கற்பனை முடிவு செய்யப்பட்ட காலம் முடிந்துவிட்டது. 61 வருடம் தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை மலக்குள் கொடுத்தார்கள். உங்களுக்கு இன்னும் கூடுதலாக வாழ வேண்டும், இன்னும் உங்களுக்கு கூடுதலாக உலகத்தில் வாழ முடியும். கேட்கப்பட்டது, இந்த 2 சொன்னார்கள். இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்ட, இந்த உலகத்திற்கு நான் இந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டவோ அந்த அனைத்து நோக்கத்தை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நான் செய்திருக்கிறேன். இதுக்கு பின்னால் எனக்கு சந்தர்ப்பம் தேவையில்லை. நான் மௌத்தை நான் விரும்புகிறேன். நான் மௌத்தை நான் விரும்புகிறேன். எனக்கு தரப்பட்ட கால அவகாசம் 63 வருடமாக இருந்தால் என்னுடைய உயிரை நீங்கள் கைவிட்டுவிடுங்கள். அன்புடைய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பம் எந்தொரு நன்மார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறார். மரபுறம் யாரும் சந்தர்ப்பம் இருக்கிறீர்கள். எந்த ஒரு நபிமார்களும் யாரும் மரபுறம் சந்தர்ப்பம் கேட்க மாட்டார்கள். ஆனால் நபியுடைய வீட்டுக்குள்ள நுழைவதற்கு அவர்களுடைய உயிரை பறிப்பதற்கு மரபுறம் நவீன மரபை கேட்டார்கள். நபியுடைய உயிரை கைவிடுவதற்கு கூட மரபுறம் தைரியம் இருக்கவில்லை. அன்புடைய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மௌத்தை நினைக்கிறார்கள். யாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலுடைய நிலைமை மோசமடைந்திருக்கிறது. நபி அவர்கள் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து ஒவ்வொரு சஹாபாக்களும் இஷாவுடைய தொழுகைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நபி வரமாட்டார்களா? நபி அவர்கள் நோயுற்ற நிலைமையில் இருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு அச்சம் பிடித்த நிலைமையில் இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய உடம்பு மிகவும் தெளிவாக இருக்கிறது. நபி அவர்கள் உதவிப்பதற்காக வேண்டி எமக்கு விமானத்திற்காக வரமாட்டார்களா என்று சஹாபாக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் வருகிறதை தொழுகையுடைய தேவையும் தாங்கிவிட்டது. இவர்கள் நபி அவர்களை அழைப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். நபி அவர்கள் 2 போர்வைகளாக போர்வை ஒதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு இருக்கக்கூடியவில்லை. அவர்களுக்கு போர்வைக்கு மேலாக அந்த சூடு விசாரித்து சொன்னார்கள். 2 பேருக்கு காய்ச்சல் ஏற்பட்டால், கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டால் எப்படி இருக்கிறோம் அதே போல என்னுடைய உடம்பு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சற்று நேரத்திலே நபி அவர்கள் அழைப்பதற்காக இருக்கிறார்கள். கேட்டார்கள் எல்லாரும் சொல்லிவிட்டார்களா? சஹாபாக்கள் சொல்லிவிட்டார்கள்.
செய்தார்களா? பெரியவர்கள் சொல்லுகின்றார்களா? பெண்கள் சொல்லுகின்றார்களா? தொழிலுடைய நேரம் முடிந்துவிட்டதா? இல்லையாரும் சொல்லலாம். நீங்கள் ஒரு மணிக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் யாரும் சொல்லலாம். நபி அவர்கள் போதைய வாழ்க்கைக்கு எழுதியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். சஹாபாக்களோடு அன்புக்குரிய சகோதரர்களே, சலாத்துடைய நேரம், நோயுடைய கஷ்டம், நபி அவர்களுக்கு இப்பொழுது கூட உடம்புல சக்தி இல்லை. சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நேரத்தில் அந்த நபி அவர்கள் தொழில்விடவில்லை. இதற்கு நாங்கள் சின்ன சின்ன காரணத்துக்காக வேண்டி, சின்ன சின்ன தலைவலி, சின்ன சின்ன கால்வலி, எந்த காரணத்தோட இன்றைக்கு நாங்கள் தொழிலிட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்தையும் சகலாத்துடைய நேரத்தையும் தொழிலை விடுவதற்கு யாருக்கும் சந்தர்ப்பம் தொழிலை விடுவதற்கு யாரும் உணவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகலாத்துடைய நேரத்தையும் பொழுது பார்க்கிறார்கள். அன்புடைய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய நேரத்திலே எழும்புவதற்காக வேண்டி ஓரிரு நாட்களுக்கு எழும்புவதற்கு முயற்சி செய்தார்கள். நபி அவர்களுக்கு கையில் மூடி எழும்புவதற்கு சக்தி இல்லை. நபி அவர்கள் மயக்கமிட்டு விட்டார்கள். திரும்ப முயற்சி செய்தார்கள், திரும்ப முயற்சி செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமிட்டு செய்தார்கள். சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களுக்கு தொழில்நுட்பதற்காக நீங்கள் ஏற்றுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நானும் அல்லாஹ் இருக்கிறேன். அபூபக்கர் தான் எனக்கு பின்னால் சொல்லியிருக்க வேண்டும் என்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நபி ஹயாத்தோட இருக்கிற நேரம், நபி அல்லாத ஒரு மனிதன் ஒருவர் தொழில்காரர் சொன்னால் அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாற்றியிருந்தார். நபியுடைய ஹயாத்தோட இருக்கிற நேரம், நபி ஹயாத்தோட இருக்கிற நேரம், முதலில் தந்தைகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்தார். நபிக்கு தொழில்களுக்கு இமாமத்திற்கு உடம்புல சக்தி நபியுடைய உடம்புடைய நிலப்பாடை பார்த்து சஹாபாக்கள் மிகவும் போயிருந்தார். எவ்வளவு கம்மியமாக இருந்த மனிதன், எவ்வளவு துணிச்சலாக இருந்த மனிதன், இந்த தீனுடைய உழைப்பில் இந்த அளவுக்கு செய்த ஒரு மனிதன், ஆட்சி செய்தார்கள், மக்களோடு நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டார்கள். எந்த ஒரு வேறுபாடு பார்க்கவில்லை. ஏழை, செல்வந்தன், படித்தவன், படிக்காதவன், எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லா மக்களையும் நல்ல முறையில் நடத்த ஒரு மனிதனை பார்த்து சஹாபாக்கள் கொண்டு போயிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் நபியுடைய கடைசி நேரத்தை பார்த்து, நபியுடைய இந்த நிலையை பார்த்து சஹாபாக்கள் கொண்டு போயிருக்கிறார்கள். நபியுடைய வரலாற்றை நாங்கள் படிக்க வேண்டும். நபியை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த உம்மத்துக்காக வேண்டி, இந்த வீடுக்காக வேண்டி பாடுபட்டவர், தியாகம் செய்தவர், சாலை, கல்லன், சூரியக்காரன் நேர்ந்தவர். கண்ணியமான சகோதரர்களே, நபியுடைய கல்வி சஹாபாக்கள் பார்த்து கூறிக்கொண்டிருக்கிறார். துஹாவுடைய நேரம் ஆனது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப இறந்தார்கள். சொன்னார்கள், என்னுடைய ஈரத்தோடு எல்லா பிள்ளைகளும் ஆனால் ஒவ்வொரு வீட்டையும் எந்த பிள்ளைகளும் அவர்களுக்கு விசேஷமாக விருப்பமான ஒரு பிள்ளை தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபி அவர்கள் பயணத்துக்கு வரக்கூடிய நேரத்திலே முதலாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு செல்வார்கள். மகனை பார்ப்பதற்காக வேண்டி. அன்புடைய சகோதரர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபியை பார்க்க வந்தார். இந்த கஷ்டத்தையும் இந்த வருத்தத்தையும் நபி அவர்கள் கண்களுக்காக பல குடும்பங்கள் ஏற்பட்டது. தாயுடைய திருமணத்தை போல அழிப்பட்டார்கள். நபியுடைய உடம்புடைய ரத்தம் வைத்தது. நபி அவர்கள் கண்காணிக்கவில்லை. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நல்ல
படிக்கக்கூடிய நேரத்தில் மனைவி பக்கத்தில் மனைவியுடைய மனைவியை தாங்கி கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் மத்தியிலே ஒவ்வாதாகவில்லை, நபி அவர்கள் ஒவ்வாதாகவில்லை, நபி அவர்கள் ஒவ்வாதாகவில்லை, நபி அவர்களுடைய தலைவர், நபிமார்கள் தலைவர், நபி அவர்களுடைய மௌத்து வந்தது மனைவியுடைய மனைவி. இன்னைக்கு மனைவிமாக நாம் சொல்ல மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபியுடைய மௌத்து வந்தது ஆயிஷாவுடைய அன்புடைய சகோதரரை நபி அவர்கள் வெற்றி அளித்துக் கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் ஒரு தண்ணீர் பாத்திரம் தண்ணீர் போட்டு கையில் போட்டு அவர்களுடைய மக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் முஃமின தக்வா, லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் முஃமின தக்வா, அல்லாஹ் ரப்புக்கும் அல்லாஹ் தக்வாவை இருக்கிறார். இந்த தக்வாவை ஒவ்வொன்றும் அறிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் அல்லாஹ்வை துஆவிட்டார்கள். யா அல்லாஹ் இந்த உம்மத்துடைய தக்வாவை எனக்கு தா யா அல்லாஹ். இந்த உம்மத்தை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அந்த தக்வாவுடைய ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வை துஆவிட்டார்கள். நபி அவர்களுடைய கடைசி நேரம் நபி அவர்கள் வானத்தின் பக்கம் அவருடைய பார்வை போயிருக்கிறது. இரண்டு கைகளை உயர்த்தினார்கள். ஏதோ புலம்புறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற காரணத்தை கேட்டார்கள். நபி அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார். மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், நாளை கியாமத்தில் நாளில் என்னை நல்லடியார்களோட சுஹதாக்களோட சாலிஹீன்களோட எனக்கு யா அல்லாஹ் அல்லாஹும்ம வஃபிக்னி யா அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டு யா அல்லாஹ். அவர்களுக்கு இரண்டு அம்சத்தை தா யா அல்லாஹ். எனக்கு அன்பு காட்டு யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் அல்லாஹ்வை துஆ செய்தார். அன்புடைய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நேரங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நேரம் பின்னுக்கு பின்னால் 632வது வருடத்தில் 11ஆம் ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதம் தேதி 12 திங்கட்கிழமை முஹர்ரமுடைய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நேரம். நபியுடைய கடைசி நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தொடர்பில் கொண்டிருக்கிறார்கள். தக்வாவுடைய நேரத்தில் இந்த வசியமாக சொல்லிக் கொண்டார்கள். அந்த நேரத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அவர்களை பார்த்து நபி அவர்கள் இனத்தை பேசினார்கள். கடைசி நேரம் ஏன் முகத்தில் இருக்கிறீர்கள்? என்னை கடைசி நேரம் ஏன் உயிர்ப்பளிக்கக்கூடிய நேரம் ஏன் மௌத்து வாழ்வோம் ஏன் உம்மாத்துடைய கவலையாக மௌத்து வாழ்வோம் ஏன் பிள்ளையோ ஏன் மனைவியை கவலை எடுத்து வரக்கூடாது ஏன் உம்மாத்துடைய கவலையோடு நாங்கள் கண்டு வருவோம். கடைசி நேரத்தில் யா உம்மதி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய நேரம். இன்னைக்கு எங்களுடைய அல்லாஹ்வுடைய நேரம் எடுத்துவார்கள். இன்னைக்கு கொஞ்சம் முக்கியப்படுத்தா நாங்கள் என்ன சொல்றோம்? இன்னைக்கு ஏழு மணிக்கு யார் பார்க்கிறது, ஏழு மணியை யார் கண்காணிக்கிறது, அவருடைய அவாத்துக்கு முன்னால அவருடைய பிள்ளைகளை அவர் செய்த தொழிற்சாலை சொல்லியிருப்பாங்க. நான் நோக்காங்க ஏதோ குடும்பத்தை பார்க்கணும் தயார் பண்ணி நடக்கும்.
இன்னைக்கு மௌலான கொண்டாடுகிறார். இல்லாட்டி அதற்கு தான் இருக்கிறதா? இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா? அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? இன்றைக்கு ஆதாரங்கள் தேடுவதை ஒழிய நபியுடைய சுண்ணாவை பின்பற்றுவதற்கு யாரும் தயாராக இல்லை. சகோதரர்களை பெறுவதே நபியுடைய கடைசி நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரன் அவர்கள் ஒரு விசுவாசியை வைத்திருந்தார்கள். நபியுடைய கடைசி நேரத்திலே நபியவர்களுக்கு விசுவாசியை பார்க்கிறார்கள். இந்த கடைசி நேரம் மழையை உயர்ந்தால் ரசூலுல்லாஹ் இந்த நேரத்தில் விசுவாசியை வைத்திருக்கிறார். கடைசி நேரத்தில் கூட கடவுள் என்ன நினைக்கிறார் என்ற மனைவி இன்னைக்கு மனைவிக்கு என்ன ஆகும் என்பதே தெரியாது. இன்னைக்கு மனைவிக்கு நாம் தீவிரமாக இருக்கிறோம். சகோதரரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு இந்த நேரத்தில் நபியாக இருக்கிறார். விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை இருந்து விசுவாசத்தை அனுபவம் அதை தப்பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உயிரினோடு தப்பி நபி அவர்களுக்கு விசுவாசத்தை இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய பார்வையை வானத்தை நோக்கி பார்க்கிறார்கள். கைகளை உயர்த்திக் கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுகிற நிலையில் அவர்களுடைய உடம்பை விட்டு அந்த பொருளான உடம்பை விட்டு விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். இந்த நேரத்தில் அவருடைய மாமா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகையில் அவர் தன்னுடைய கூறினை நடாத்திவிட்டு அவருடைய மனைவியை ஓடு சென்றிருக்கிறார். நபியுடைய ஜனாஸா கேள்விப்பட்டதும் ஜனாஸா அறிவித்ததும் கேள்விப்பட்டதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக மதீனாவுக்கு வந்தார்கள். நபியுடைய ஜனாஸா எந்த வைபவத்தில் இருக்கிறது? நபியுடைய ஜனாஸா எந்த வைபவத்தில் இருக்கிறது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தன் ஜனாஸா வைக்கப்பட வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தன் ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். யாரோடும் பேசவில்லை, யாரையும் சந்திக்கவில்லை. நேராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே நுழைந்து ஒரு குடலை போடப்பட்டிருந்த அந்த குடலை கயற்றி வாங்கிவிட்டு நபியுடைய நெற்றியை சுத்தமிட்டு சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இது தகவல் முதலில் யார் சொல்லலாம்? யா அல்லாஹ், உலகத்தில் வாழ்ந்த நேரத்தில் நீங்க மனமானவராக இருந்தீங்க. மௌத்தாவிலும் மனமானவராக இருந்தீங்க. யார் சொல்லலாம்? அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சஹாபாக்களும் அதிர்ச்சி, அது அதிர்ச்சி இருக்கிறார்கள். முழு மக்களாக முழு மாற்றத்திலும் மதீனாவை வந்திருந்தார்கள். நபியுடைய ஜனாஸாவை வந்திருந்தார்கள். நபியுடைய ஜனாஸாவை வந்திருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எந்த முறையை வாழ்ந்தார்களோ அந்த முறையை வாழ்ந்துவிட்டு வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய நாட்டு நிலைமைகளை சீராக்கி தந்தீர் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நம்முடைய முடிவுகளை நல்லதாக ஆக்கினீர் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நம்முடைய முடிவுகள் யா அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்